கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டோட பிரதான கிருபையினால ஒரு புதிய செய்திக்குள்ள வருகிறோம். நமது தேவன் நமது நிலத்தின் பலனை வார்த்திக்க பண்ணுகிறார். நமது தேவன் நமது நிலத்தின் பலனை வார்த்திக்க பண்ணுகிறார். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ள கடந்து சொல்லும். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையில் கிடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையில் கிடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மலவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயரமாம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீரை இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தரங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். சம்பந்தி அம்மா எங்க ஜெயந்தி அக்கா, எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய செய்திக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். புதிய செய்தி. அந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, அவர் லார்ட் வில் இன்க்ரீஸ் அவர் லேண்ட் ஈல்ட். நம்முடைய தேவன் நம்முடைய நிலத்தின் பலனை வர்த்திக்க பண்ணுகிறார். செய்திக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். என்ன கொடுப்பார்? நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம், நம்ம தேசம் தன் பலனை கொடுக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவங்க பெரிய கோடீஸ்வரன். அவங்களுக்கு 4-5 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பெண் பிள்ளைகள். ஏன்னா ஆண் பிள்ளைகளுக்குள்ள வசதி எங்களுக்கு இல்லை. தகப்பனார் எல்லா சொத்தையும் ஆப்வியஸ்லி ஆண் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் சொத்தை விற்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட் எடுத்து வாசிக்கும் போது அதுல ஒரு வார்த்தை அவங்க தகப்பனார் எழுதியிருக்காரு, இந்த சொத்துல பெண் பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு எழுதிட்டார். வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்ப பெண் பிள்ளையோட சிக்னேச்சர் இல்லாம அதை விற்க முடியாது. கஷ்டப்படுறதால ஒரு அம்மா நல்லா ஜெபிக்கிற அம்மா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும், துதிக்கும், துதி பாடல்கள் எழுதும், எல்லாம் செய்துகிட்டே இருக்கும் அந்த அம்மா. அந்த நேரத்துல அண்டை மரலாம் வந்து நிக்கிறாங்க. அக்கா நீயும் கையெழுத்து போடணும்க்கா, நீயும் கையெழுத்து போடணும், உனக்கு நாங்க என்னெல்லாம் தருவோம்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட். அதுதான் நன்மை. ஆண்டவர் நம்ம தேசத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். எனக்கு வேற நன்மை, உங்களுக்கு வேற நன்மை, நான் சொன்ன சகோதரிக்கு வேற நன்மை. சரி, இப்ப கர்த்தர் நன்மையானதை செய்யும்.
நம்முடைய தேவனுடைய பல குணாதிசயங்கள்ல ஒன்று இன்னைக்கு நம்ம நன்மையை செய்கிறவர் நம்முடைய தேவன். நமது தேவன் நல்லவர். அவர் பார்க்கிறார் யார் யாருக்கு என்னென்ன தேவை. பற்றுவர் என் மக கஷ்டப்படுறாளே, அன்னைக்கு தகப்பனார்ட்ட இருதயத்தில் பேசி இருந்த ஒரு வார்த்தையை சேருன்ட்டு அப்பா என்ன டைப் அடிக்கும் போது அதை ஆண்டவர் சொன்னாரா சரிச்சார், நன்மையை கிடைக்க வச்சிட்டார். நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோமோ அதற்கு பதிலாக அளந்து அதிகமாக கொடுக்கிறோம். நான் சொல்ல திரும்ப கேட்டுக்கோங்க, எல்லாருக்கும் கிடைக்குமா? நோ, எல்லாருக்கும் கிடையாது. யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவரை துதிக்கிறார்களோ, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றவங்களுக்கு அவங்க செய்கிற காரியத்திற்கு பிரதிபலனாக அளந்து அதிகமாக தெரியும். இது சில நேரத்தில் அது டபுளாக கொடுப்பார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நன்மைனா என்னென்ன நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு அம்மா இருக்காங்க. மக அன்றோட பெரிதான கிருபையினால ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆயிட்டு, அது ஒரு நன்மை, இரட்டிப்பா நன்மை. இது மட்டும் காணாது. நீ எனக்கு ஊழியம் செய்யறம்மா, மகளே ஊழியம் செய்கிறாய். அவளுக்கு ஒரு கணவன் வந்தார். ஆசைப்பட்டு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சாதிச்சிட்டார். நாங்களே இந்த பொண்ணை படிக்க வைப்போம். கல்யாணத்தை நான் தான் முன்னிருந்து நடத்தி கொடுத்தேன். அந்த தம்பி வர்றாரு, ஒரு பெரிய கார்ல வந்து இறங்குறாரு, கையில பைபிளோட வந்து இறங்குறாரு. எஸ்ரா அவர் பேர். இதுதான் நன்மை. நான் சொல்லுவேன், ஏம்மா நீ எனக்காக நினைச்சிருப்பீங்க. உன் மாப்பிள்ள கார்ல வந்து இறங்குவார், கையில பைபிள் வச்சிருப்பாரு, உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா எதிர்பார்க்காம எல்லாத்தையும் அவங்க தான் செய்து கொடுப்பாங்க. இது நன்மையை டபுளாகவும் கொடுப்பாரு, கூடையும் கொடுப்பாரு. ஆனா இது நன்மை. சரி, இத ஆண்டவர் செய்யும் பொழுது எதுவரை செய்வார் அப்படின்னு பரிபூரணம். இந்த பரிபூர்ணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மகள் டீனா தேவியாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுத்தார். நாங்க அங்கிருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும். இயற்கை சூழ்நிலைகள், சுனாமி, மழையினால திருமணத்துல ரிசப்ஷன்ல தடை வரக்கூடாதுன்னு ஜெபம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறோம். கேட்டு இங்க வியாழக்கிழமை அன்னைக்கு கல்யாணங்க. வியாழக்கிழமை முந்தி நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி. அன்னைக்கும் ஃபாஸ்டிங். என்னுடைய சம்பந்தி, ஒரே சம்பந்தி, என்னுடைய சம்பந்தி இறந்துட்டாரு. அவர் எங்களுக்கு எங்க பொண்ணு எடுத்திருக்காரு. அவரு பொண்ணை இந்த டாக்டர் கொடுத்தாரு. அவர் இறந்துட்டார். நான் கிட்ட வந்தாரு, சாப்பிடலையா அப்படின்னு யாருக்கு தெரியும். இல்ல டாக்டர் இன்னைக்கு ஃபாஸ்டிங், இந்த கையை வச்சுக்கிட்டாரு. மகா கல்யாணத்துக்கு சாப்பிட முடியல, ஏன்யா ஒரு மாதிரி வில்லன் மாதிரி திருந்துட்டு போயிட்டாரு. நான் ஒண்ணுமே சொல்றேன், என் விருந்தாட்டு சமயக்காரங்க எல்லாம் இப்படிதான் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 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 எந்த அளவு ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஆனா ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு செய்தி கம்மி, சாட்சிகள் நிறைய. ஏன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஜெபம் அந்த சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தூத்துக்குடியில் அந்த நேரத்தில் மழை அடிச்சு ஊத்துது. ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருக்காரு. ஏன்னா 6000 பேருக்கு மேல ஆள் சாப்பிட வராங்க. சென்னையிலேருந்து பாய்கள் எல்லாம் இறக்கிட்டாரு பிரியாணி செய்யறது. மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அப்படியே மழை மேகமா இருக்குது, எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்குது. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மாத்திரம் மழை பெய்யல. என்னுடைய சம்மந்திய ஒரு சொந்தக்கார பையன், அவன் இந்த RSS BJPல லீடர். அவன் சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு இந்த ஏரியாக்குள்ள நனைஞ்சிட்டு வர்றான். சொல்றான், அண்ணாச்சி உங்க கடவுள் உண்மையான கடவுளுங்க, எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது, இங்க மட்டும் மழையே பெய்ய மாட்டேங்குது. நான் பாருங்க எப்படி நனைஞ்சிட்டு வந்துருச்சு. எதுவரை மழை பெய்யலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க இந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் முக்கியமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு மோதிரம் போட்டோம். நான் கொடுத்தேன். நியூட்டன்ங்கிற ஒரு மேனேஜருக்கு ஒரு மோதிரம் போட்டேன். போட்டு முடிச்சோம் இல்லையோ ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. தாட்டான்னு ஊத்துது. நாங்க ஓடி போய் சாப்பிட்ட இடத்துக்குள்ள போயிட்டோம். நன்மையானதை கொடுப்பார். அத ஒரு அடையாளமாக கொடுப்பார். காரணம், நான் நல்லவன், எனக்கு நான் நம்ம என் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் நான் செய்வேன், அதுக்கு அடையாளமாக. சரி, இந்த அடையாளத்துல நான் சொல்லி பரிபூர்ணங்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். வாசிப்போமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம்
கையின் பிரயாசத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நிலத்தினுடைய ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கிடைச்சது. அவன் ஐஸ்வர்யனாகி வாரவாடா விருத்தியாகி மகா பெரியவனானார். அவனுக்கு ஆடு மாடு எல்லாம் அநேக பணிவிடுக்கிறது. இதுதான் பிலிஸ்தரை பொறாமைப்படுற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கார். இன்னைக்கு அவர் இருக்கார். என் வாழ்க்கைக்கு செய்தார். நான் சொன்னவர்கள் கற்பனை கிடையாது, உண்மையான சாட்சியம். எல்லாரும் இங்க இருக்காங்க. நான் சொன்னவர் அத்தனை இங்க இருக்காங்க. அவங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் யாரை குறித்து சொல்றேன். பேரை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. சரி, இது நம்பர் 1 வேலை, 100 மடங்கு பலன். 2வது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், ஆவி ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். 16:14 இங்க பவுல் ஊழியத்துக்கு போறார். அவருக்கு தேவை என்னன்னா சாப்பாடு கிடையாது, சாப்பாடு கொடுப்பாரு. ஆத்துமாக்கள் தேவை, அந்த ஆத்துமாக்கத்தான் போறாரு. 16வது அதிகாரம் 14வது வசனத்துல லீதியால் ரத்தாம்பரம் இருக்கிற ஒரு பெண், அந்த குடும்பத்துல அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் இருக்கிறாங்க. சாத்தான் நினைச்சான் இந்த ஆளு ஜெயில தூக்கி போட்டானா இவன் ஊழியம் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா சிறைச்சாலையில் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சிக்க வச்சிட்டார். 32 வசனம் அப்போஸ்தலர் 16:32 அவனுக்கு அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தான். உடனே அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். இது 2வது ஏரியா. 3வதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பலன் கொடுக்கிற வாக்கு, தேவனுடைய ராஜ்யம். பவுலுடைய ஊழியம் என்னன்னா இவங்க பரலோகத்துக்கு போய் சேரணும். தேவனுடைய ராஜ்யம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஜெபம், ஒரு ஊழியம், பிரசங்கம், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இன்னைக்கு இங்க கண்ணால பார்க்கலாம் உங்களுடைய ஊழியத்து மூலமாக எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுறாங்க சொல்லி ஒரு சாட்சி சொல்றேன் உங்களுக்கு. கோயிலான் குளப் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து ஒரு பாஸ்டர் விருதுநகர் வந்து பிரேயர் நடத்த வருவார். அவரு ஆலயத்துல சின்ன ஜபாரி பெருசு ஒரு அம்மா ஞானஸ்தானம் இருக்கு. அந்த மாட்ட நீங்க என்ன உங்களை பார்த்தா இந்து மாதிரி இருக்கீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லுது என் கையில ஒரு பாம்பு கிடைச்சதுன்னா ஒரு பெரிய புண்ணு வந்துருச்சு. விருதுநகர் டாக்டர் லைசாண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகி 1 மாசத்துக்கிட்ட இருந்தேன். அப்ப ஒரு டாக்டர் வந்து காலையில ப்ரேயர் நடத்துவார். நான் கீழே போக மாட்டேன், ஆனால் அந்த மெசேஜை அந்த ஸ்பீக்கர் மூலம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபையில் இருக்கிறேன். இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்தனால ஞானஸ்தானத்துக்கு ராபேஜத்துக்கு எடுத்துக்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுறத ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமலே பல காரியத்தை செய்வாரு. அது பிரதிபலன் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். 3வதாக இது 3 குறிப்பு சொல்றேன். 4வது குறிப்பு நம்முடைய சொந்த குடும்பம். உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுவார். இன்னைக்கு ஜானகியம்மா சொல்றாங்க 3 பையங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. 3 பேரும் முரட்டாட்டமான பசங்க, எல்லாரும் அப்படித்தான். நான் எங்களுக்கெல்லாம் அப்பே. அப்ப அந்த குடும்பத்துல பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஜானகி அம்மாவுக்கு என்னை பிடிக்காது, ஆனா அந்த ஆசீர்வதிச்சு கொண்டு வர்றாங்க. இது உங்க குடும்பத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம், சொந்த குடும்பம். அடுத்து 5வது சபை. இங்க நான் பாக்குறேன் புதுசா ஒரு சிலர் வர்றாங்க. குறிப்பாக ஜான் ஜெபராஜ் பிரதர்னு ஒருத்தர் நான் பார்க்குறேன். அது இதுவரை நான் பார்த்தது கிடையாது. ஆனாலும் இந்த குட்டி சபையில அந்த புது ஆத்மாக்களை கொடுக்கிறார். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம். சொந்த குடும்பம், நமது சபை. அடுத்து ஒரு தலைப்பு கொடுக்கிறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இந்த பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முன்னாடி நான் டெய்லி லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு திங்கள் வியாழன் 2 நாள் என்னுடைய ஃபாஸ்டிங் டே இருந்துச்சு. ஆனால் பைபாஸ் சர்ஜரி நடந்ததுனால
அதனால அதில் பிரச்சனை வந்ததுனால என்னால் அந்த மாத்திரைகள் போட வேண்டியிருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சும்மா நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்து ஜோம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நம்ம ஏன் செய்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். திங்கள் வியாழன் அப்படி தான் ஆரம்பித்தேன். கொரோனா வந்துச்சு, காலையில் ஒரு செய்தி, சாயங்காலம் ஒரு செய்தி. அப்புறம் பல மாறுதல்கள். ஏசாய ஆரம்பிக்கும் போது டெய்லி லாங்குவேஜ் ஏசாயால. ஆனால் அந்த டீச்சிங்கில் அந்த ஒரு மாறுதலை கொடுக்குறாரு. திங்கக்கிழமை ஒரு மெசேஜ், வியாழக்கிழமை ஒரு மெசேஜ். பாருங்க, இதுதான் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் நேற்று என்ன சங்கீதம் சொல்லி கொடுத்தேன்னா ஒருத்தியா தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் நான் என்ன போதிக்கிறேன்னு சொல்லி. இது நம்ம வைத்த நம்பிக்கை. பவுல் சொல்கிறாரு, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை, நமது லேண்ட், அவர் லார்ட் வில் இன்க்ரீஸ் அவர் லேண்ட் ஈல்ட். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பழகி பெறணும்னு ஆசை இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் சொல்லுகிறாரு, எது நல்லது அப்படின்னு தெரியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். இப்போ செய்தியுடைய பேக்ரவுண்ட் நான் பார்ப்போம். அது என்ன நம்ம பார்ப்போம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம். இதான் நம்முடைய திருவுகோள் வசனம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். தேசம் பலனை கொடுக்கிறதுக்கு இப்ப ஆண்டவர் முதலாக உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்க போயிருந்தோம். ஏதேன் தோட்டத்தை படைக்கும் போது தீமையே கிடையாது, எல்லாம் நன்மையானதான் இருந்துச்சு. 2வது அதிகாரத்துல பிசாசு கிடையாது. எந்த ஒரு எஃபர்ட்டும் அவங்க பகிரணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. மழை தேவையே கிடையாது, பனி ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால அந்த லேண்ட் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு லேண்டாக இருந்துச்சு. ஆனா எப்ப ஆதாம் பாவம் செய்தானோ அப்பதான் பிரச்சனை வந்துருச்சு. ஆதாம் பாவம் செய்தவங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல அவனுடைய சாபம் ஏவாளுக்கு வந்துச்சு. ஆதாமுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருத்தச்சின் கனியை புசித்தபடியினாலே பூமி, இதுவரை இந்த பூமி சாபம் எல்லாம் இருந்துச்சு, ஆனா சாபம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், வெளியில உன்னை துரத்தி விட்டுருங்கிறார். ஆனா இது இப்படியே இருக்குமா அப்படின்னு ஒரு காலத்துல ஆண்டவர் இது எப்படி மாற்ற போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 65வது அதிகாரம் 65:21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கனிகளை புசிப்பார்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. அவர்கள் கட்டுகிறதற்கும் வேறொருவன் குடியிருக்கிறதற்கும் அவர்கள் நாட்டுகிறதற்கும் வேறொருவன் தன் கனிகள் இல்லை. அன்னைக்கு பாவத்தில் வாழ்ந்த காலத்தில் அவங்க விற்கிறதுல போயிடுவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு பயிர் போடுவாங்க. மீதியானியர் அப்படியே ஒரு பவுஞ்சா எல்லாத்தையும் தூக்கி போயிடுவாங்க. கிதியோன் ஒரு இடத்துல போய் பயந்து ஒளிஞ்சு போயிட்டு இருப்பாரு. இந்த பயந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு கிடையாது, நீ ஓய்த பிடிக்கும். ஏனென்றால் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்களும் நான் தெரிந்து கொண்டவர்களை தங்கள் கையின் கிரியைகளை நெடுநாள் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் போல பிள்ளை பெறுவதில்லை. அவர்களோடு கூட அவர்களுடைய சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இதெல்லாம் 1000 வருட ஆசாரத்தில் கிடைக்கக்கூடிய. இன்னைக்கு லேண்ட் சபிக்கப்பட்டதான் இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் கொடுப்பார், உங்க வாழ்க்கையில கொடுப்பார், என் வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
இது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி காலம் திட்டத்தை வைத்திருக்கார். நம்முடைய தேவன் சகலத்தில் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், டைமிங் வச்சிருக்கார். அந்த டைமிங்ல நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் இது இப்படி நடக்கும். ஆனா அது நடந்துதான் செய்யும், அதை மாற்ற முடியாது. இந்த 65வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது அங்க ஒன்றை மட்டும் நீங்க பார்க்க முடியாது, தீமையை பார்க்க முடியாது, சாத்தானுடைய ஆளுகையை பார்க்க முடியாது, எதிரி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க இதை பார்க்க முடியாது. எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் இருக்குது. தேவன் இழந்து போனதை திரும்ப ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன். இப்ப திரும்ப ஏதேன் தோட்டம் எப்படி வந்துச்சோ அதே போல திரும்ப என்ன செய்வது கொண்டு வரட்டும். ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சோ அதை சிமர். 3வது அதிகாரத்துல சாத்தான் வந்த உடனே முள்ளு குறுக்கு வேரை எதுவுமே கிடையாது. ஆண்டாளத்தையும் திரும்ப 100% கொடுக்கிறார். சரி, தேசம் நன்மையான பலனை கொடுக்கும் என்றால் என்ன ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். என்னுடைய அம்மா உடைய தகப்பனார் அவர் செல்வமணி நாடார். செல்வமணி நாடார் அவர் ஒரு பெரிய ஜமீன்தார். நான் அவருடைய பர்சனல் அறை பழைய வீடு, அந்த காலத்தில் அதுல மெடல் தொங்க விட்டுருப்பார், சில்வர் மெடல். நான் கேட்டேன், தாத்தா என்ன தாத்தா இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு. தெரியும் நான் யாருடைய மகன் எல்லாம் தெரியும். தாத்தா கெமிக்கல் உரம் போடாம இயற்கை உரங்களை மட்டும் யூஸ் பண்ணி இவ்வளவு விளைச்சல் நான் காட்டினேன். அறுக்கும்போது ஆபீசர்ஸ் வருவாங்க, வந்து நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அப்பப்போ வந்து பார்ப்பாங்க நான் என்ன உரம் போடுறேங்கிறத பார்த்து இந்த அளவுக்கு இருந்தனால எனக்கு எல்லாரும் முன்னாடியும் இந்த மெடலை கொடுத்தாங்க. ஏதாவது இந்த மெடல் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்ப என்னுடைய தாத்தாவுடைய நிலம் எவ்வளவு பலன் கொடுக்கும்னு ஒரு ரூல் இருக்கு, இவ்வளவுதான். அது கரெக்டா கிடைக்க வைக்கிறார். இதே மாதிரி தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா இதோட எங்க தாத்தாக்கு 50னா அங்க 80 கிடைக்கும். இன்னும் நம்ம இஸ்ரேல்ல பயிரிட்டானா அங்க 100 மடங்கு கிடைக்கும். என்னுடைய தாத்தா லேண்டு எவ்வளோ விளைக்குமோ அதை கிடைக்க வச்சிருவாங்க. தஞ்சாவூர்ல எவ்வளவு விளையும் அதை கிடைக்க வைப்பாரு. இதுல என்ன அதுல ஆண்டோடைய ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க விட மாட்டார், மழை அனுப்புவார். இந்த மழை வரும்போது யோகுல இருக்கு, சிலருக்கு அதை ஆசீர்வாதமா கொடுப்பார். என் தாத்தாக்கு அப்பதான் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு சிலருக்கு அது தண்டனையா கொடுப்பார். அவங்க நல்லா விளைஞ்சி அது வரை நிற்கும். ஒரு மழை அந்த அந்த கதிரெல்லாம் ரெடியா இருக்கும், அறுக்கிறது இருக்கு, இறங்கி அறுக்க வேண்டியதுதான். ஆனா அடிச்சு பெஞ்ச மழை 2 நாள் 3 நாள் 4 நாள் பெஞ்சு முழங்காலுக்கு மேல நிற்கும். அவங்களால கீழே இறங்க முடியாது, அறுக்க முடியாது. அது ஒரு தண்டனையா கொடுத்துரும். ஆனா ஆண்டோடைய நோக்கம் என்னன்னா, எந்த நிலம் 30% கொடுக்குமோ அது 30 கொடுக்க வச்சிருக்காரு, ஒண்ணு கூட குறையக்கூடாது. எந்த நிலம் 60% கிடைக்குமோ 60 கிடைக்க வச்சிருக்காரு, அதுல எதையுமே குறைக்க முடியாது. சரி, இதை புரிந்து கொள்றதுக்கு யோவேல் எடுத்துக்கலாம். பக்கம் 1061 யோவேல் 2வது அதிகாரம் 22வது 2:22 வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகாதா? உண்டாக முடியாது. ஆனா மிருகத்திற்கு அந்த வேணுங்கிறத கண்டி அவங்களுக்கு வெளிப்படையாக காணத்தக்கதாக அந்த இஸ்ரேல்ல மட்டும்தான் நடக்கும், வேற எங்க நடக்காது. யோவேல் சொல்கிறார், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சத்தின் காய்கள் காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். கண்டிஷன் 23வது வசனத்துல இருக்கு, 2:23. அது உங்களுக்கு நடக்கணும், இது நடக்கும். சியோன் குமாரரே, எல்லாரும் கிடையாதுங்க, சியோன் குமாரரே உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி. அந்த தக்கபடி ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்க. ஏன் தக்கபடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த செய்தி எழுதுறீங்க, எத்தனை பேர் இதை மற்றவங்களுக்கு போதிக்கிறீங்க, எத்தனை பேர் இதை தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது.
இந்த தடவை கொடைக்கானல் போயிருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம், இதெல்லாம் சாட்சியாக சொல்லாமல் என்ன இருக்க முடியாது. என் மனைவி டாக்டர்மா, அவள் தனியாக பைபிள் வாசிப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். காரில் போகும்போது என்கிட்ட சொன்னான், சேட்டா இந்த பவுல் எழுதுறதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது, ஒன்று குறைஞ்சது வாசிக்கணும், ஒன்றுமே எனக்கு புரியல, என்ன சேட்டா ஏன் இப்போ கொஞ்சம் லேசாக எழுதியிருக்கலாம்ல அப்படின்னா நான் சொன்னேன், உடனே சேர்ந்து வாசிப்போம், நான் உனக்கு சொல்லித்தரேன்ட்டு, சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு இருந்த 2 நாட்களும் அவள் வாசிக்க வேண்டியதை நாங்கள் 2 சேர்ந்து வாசித்தோம். நான் நிறைய ரெஃபரல் வசனமாக எடுத்து காமிச்சேன். அவன் சொன்னா, உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும், என் கூடதே இருக்கிறா, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு ஊழியத்தில் ஒரு புதிய ஒரு வாசலை திறக்கிறார். கேட்டா டெய்லி எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அவனுக்கு தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வார்ஷிக்கா பண்ணுவார். ஏற்கனவே நான் பிக்ஸ் பண்ணிட்டாரு, அந்த முன்மாரி வரணும், முன்மாரி வந்தா தான் அந்த செடி, அந்த நெல் வளரும், நாற்று வளரும், அப்புறம் பால் பிடிக்கணும், எல்லாம் விதையெல்லாம் வந்துடும். அது பொக்காகணுமா உள்ள விதையாகணுமான்ட்டு அந்த பின்மாரியை கொடுக்கணும். ஏற்றபடி அதை கொடுக்கறது அவருடைய கருத்தில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆப்போசிட்டான காரியத்தையும் செய்வார். முதல் அதிகாரத்தில் குறைகளை பார்க்கலாம், ஒரு வார்த்தை மட்டும் பார்த்து முடிக்க போயிடும். 1:17 விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதுனாலே பண்டக சாலைகள் பாலாகன இடிந்து போயிற்று. இப்படி இருந்த நிலைமையில தான் எப்படி மாற்றுகிறார். அடுத்த வாரம் மீடியா பார்ப்போம். மகா இரக்கமும் கருமையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகள் பெரிது, அன்பு பெரிது, காரணை பெருது ரச்சா. ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நன்மைகளை நாங்கள் வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்வதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.